அத்தை நல்லா உறங்கிட்டு இருக்காங்க. குழுவுக்கு நேரம் ஆகுது. அத்தை அத்தை எழுப்புங்க அத்தா. என்ன மருமகளே கூப்பிட்டியா? என்னத்த நல்லா உறக்கம் போல. ஆமா மருமகளே, அப்படியே படுத்தனா உறங்கிடும் பாரு. அத்தை குழுவுக்கு நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேன் அத்தா. உங்களுக்கு டீ போட்டு வச்சிருக்கேன் கிச்சன்ல, போய் எடுத்து குடிங்க. சரி மருமகளே, நீ போயிட்டு வா. பரவாயில்லையே மருமவா, எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போறா. சொல்லாம ஒரு இடமும் போனதில்ல. இங்க ஒரு ஆளு தானே இல்ல. 3:30 குழுன்னு சொன்னா மணி 3:45 ஆகுது. யாரையும் காணல. குழு தலைவிக்கும் சீக்கிரம் வர முடியாது. என்ன யாரையும் காணும்? சுபத்ரா மட்டும் இருக்கா போல. என்ன சுபத்ரா, ஞானமே வந்தியா? இல்ல, இப்பதான் வந்தேன் பாரு. ஒரு குழுனா இருந்து யாருக்கும் சீக்கிரம் வர முடியாது பாத்தியா? ஒரு நாள் குழுவுக்கு வரலன்னா ஃபைன் வாங்குறாங்க. இனி குழுவுக்கு லேட்டா வர்றதா இருந்தாலும் ஃபைன் போடணும். அப்பதான் எல்லாரும் சீக்கிரம் வருவாங்க. எல்லாரும் வர நேரம் தான். ஏதாவது வேலை இருக்க முன்ன பின்ன ஆகும். அதுக்கு இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்க? ஆமா, உண்மையே சொன்ன எல்லாவளுக்கும் நான் கோவப்படுவேன். நான் மட்டும்தான் இந்த குழுவுல கோவப்படுவேன், வேற யாரும் கோவப்படுகிறதில்ல. யானி, உங்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வர கூடாதா? மணி எத்தனை ஆகுதுன்னு பாரு. பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம். குழுவை முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு இருந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்ல போய். ஏன் இவ்வளவு லேட் ஆக்குறீங்க? எல்லாரும் என்னைக்கும் கரெக்டான நேரத்தை வந்துருக்கா. எல்லாருக்கும் முன்ன பின்ன ஆகும். அதுக்கு இவ்வளவு வந்துட்டு இருக்கீங்க? அக்கா இருங்க அக்கா, கோவப்படாதீங்க. வாங்க இதுல வந்து இருங்க. சரி எல்லாரும் வந்தாச்சு இல்ல? இனி யாரெல்லாம் வரணும்? சுமதி அக்கா வரணும், ரோசி வரணும், பின்ன வனஜா வரணும் பாரு. இங்க பாரு, நீ குழுவுல பொறுப்பா இருக்க, ஒரு தலைவியா இருக்க. நீ இந்த குழுவுக்கு சீக்கிரம் வரணும். நீயே லேட்டா வந்தா மத்தவங்க எப்படி சீக்கிரம் வருவாங்க? ஏக்கா நான் என்னைக்காவது லேட்டா வந்திருக்கேன்னா? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதுக்கு இப்படி வரீங்க அக்கா? நீங்க எத்தனை நாள் லேட்டா வந்திருக்கீங்க? நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? குழுவுல வேற யாராவது கேட்டிருக்காங்களா? சரி விடுங்க. எல்லாரும் குழுவுக்கு காசு கொண்டு வந்தீங்க இல்ல? தாங்க. என்ன ரோசி அக்கா 1000 ரூபாய் மட்டும் கொண்டாந்துருக்கீங்க? இங்க பாரு, என் கையில காசு இல்ல பாரு. 1000 ரூபாய் தான் இருந்து. இவங்க வேலை செய்தது அடுத்த வாரம் தான் கிடைக்குமா? நான் அடுத்த வாரம் தாரேன். போன மாசம் உங்ககிட்ட சொல்லி தானே தந்தேன், இந்த மாசம் லோன் நீங்க கரெக்டா வைக்கணும்னு. எனக்கு நீங்க இன்னைக்கு லோன் வச்சிருக்கணும் அக்கா. எனக்கு அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு லோன் கொடுக்கணும். என்ன இல்ல, எண்ணி பாரு, எண்ணி பார்த்து எடு. 11,000 இருக்கு. அக்கா 11,000 கரெக்டா இருக்கு. நீங்க போன மாசம் குழுவுக்கு வரல அக்கா. 5 ரூபாய் ஃபைன் கட்டணும், அதையும் வைங்க அக்கா. இங்க பாரு, நான் 11,000 தான் கொண்டு வந்திருக்கேன். 5 ரூபாய் இப்ப என் கையில இல்ல. 5 ரூபாயில குடிமொழிக்கு போகாதுல்ல. அடுத்த மாசம் வரும்போது கொண்டு வரேன். இந்த மாசம் லோன் யாருக்கு எவ்வளவு ரூபாய் வரும்? இந்த மாசம் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கிட்ட வரும் அக்கா. இந்த மாசம் லோன் சுபத்ரா அக்கா கேட்டிருக்காங்க. அவங்க ஃபுல்லா வேணும்னு கேட்டிருக்காங்க. இவகிட்ட கேட்கறதுக்கு கேட்காமலே இருக்கலாம். தேவைப்பட்ட வேற எங்கேயாவது கடனை வாங்கி வைக்கலாம். இங்க பாரு, எல்லாருக்கும் லோன் கிடைக்கணும். இது லோன் எடுத்தவங்களே எடுத்துட்டே இருக்கிறாங்க. எடுக்காதவங்களுக்கு அதை கொடுக்குறியா? நீ எடுத்தவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்க. சரி நான் போன மாசம் கேட்டேன் இல்ல, யாருக்கு அடுத்த மாசம் லோன் வேணும்னு யாராவது கேட்டீங்களா? அவங்க வீட்டு வேலை நடக்குது, அதனால அவங்க கேட்டாங்க. அதனால நான் குடிக்கேன். உங்களுக்கு வாய் மூடிட்டே இருக்கணும், கேட்கவே கூடாது எனக்கு அடுத்த மாசம் லோன் வேணும்னு. ரோசி அக்கா நீங்க என்ன காசு கட்டலன்னா நான் அதை லோன் ஆட்டு போட போறாக்கா. அதுக்கப்புறம் என் மேல நீங்க வருத்தப்படக்கூடாது. இதே போல நீ என்னைக்கு இருக்கணும். யாராவது ஒரு நாள் லேட் ஆகுதுன்னு பாப்போம். அன்னைக்கு நீ எந்த எக்ஸ்கியூஸ் கொடுப்ப. அப்ப நான் பாத்துக்கிட்டு உனக்கிட்ட நான் ஒரு வாரம் எக்ஸ்கியூஸ் கேட்டா உனக்கு தர முடியாது பாத்தியா? நீ லோனாவே போடு, என்னதான் பண்ணு. எதுக்கு அவங்க என்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறாங்க? குழு தலைவியா இருக்கேன் இல்ல, ஏச்சியும் கேட்கணும் பேச்சியும் கேட்கணும். எல்லாம் குழுவுல உள்ள புக்கையும் எழுதணும், எல்லாம் கணக்கு பார்க்கணும். எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? எனக்கு எதுவும் இல்லை. என் கையில இருந்து நஷ்டம் ஆகிற தவிர எனக்கு லாபம் கிடைக்கல. இதுல எல்லாருக்கும் வாயில உள்ளதை நான் கேட்கணும். நீ எதுக்கு உன கையில இருந்து எடுத்து போடியா? கையில இருந்து உன எடுத்து போட வேண்டாம். இனிமேல் யாரும் கரெக்டா லோன் வைக்கலன்னு சொன்னா வட்டிக்கு வட்டி போடு. எதுக்கு நீ சும்மா பார்த்துட்டே இருக்க? இங்க பாரு, எனக்கு அடுத்த மாசம் ஒரு 50,000 லோன் வேணும். சரி அக்கா, உங்க பேர் நான் எழுதி வைக்கேன். வேற யாருக்கு வேணும் லோன் அடுத்த மாசம்? வேற யாரும் அடுத்த மாசம் லோன் எடுக்கலன்னா மீதி உள்ள காசை எனக்கு தான். எல்லாருக்கும் நான் பொதுவா சொல்றேன், லோன் எடுக்கிறதெல்லாம் கொள்ளலாம். கரெக்டா அந்தந்த டைம் எனக்கு கரெக்டா கொண்டு தரணும். இதுல எனக்கு எல்லாட்ட யாச்சியும் கேட்க முடியாது, பேச்சியும் கேட்க முடியாது. லோன் எடுக்கும் போது கரெக்டா வாங்கிட்டு போறீங்க, அதே போல கரெக்டா காசும் கொண்டு வைங்க. வசந்தா, இப்போ உனக்கு நேரம் ஆகலையா? கிளம்பலையா?
வரும்போது அவ்வளவு துள்ளிட்டு இருந்த இப்ப இருந்துட்டே இருக்க. நளினி, உன மாமியாருக்கு பழைய வீடு ஒண்ணு பாத்தியா? யாரோ நேத்து அங்க வந்தாங்க பாரு வாடகை கேட்கக்கு. அப்படியாக்கா? தெரியாதாக்கா. இந்த மாமியார் ஒரு வார்த்தை சொல்லல பாருங்க. இனி வாடகை வாங்கி அதை எடுக்கும் போல. அதான் ஒரு வார்த்தை சொல்லாம இருக்கு. சிட்டு, உன பாட்டி இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்லையா? உங்களை தலையில அடிபட்டது? பரவாயில்ல அக்கா, நல்லா தான் இருக்காங்க அக்கா. வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு. அக்கா, எல்லாட்டையும் நான் சொல்லிடுறேன், இந்த டைம் மட்டும் தான் நான் குழுவுக்கு தலைவியா இருப்பேன். அடுத்த டைம் யாரும் இருங்க. நான் குழுவில் காசும் போட வரல. இந்த குழுவே எனக்கு வேண்டாம். இங்க பாரு, நீ தான் அடுத்த டைமும் குழுவுக்கு தலைவியா இருக்க. நீ தான் கரெக்டா கணக்கு வழக்கு எல்லாம் பாப்ப பாரு. இல்லக்கா, அடுத்த டைமும் சுபத்ராக்காவை குழு தலைவியா இருக்க வைக்கணும். அவங்க நிக்கட்டு கரெக்டான நேரத்துக்கு அவங்க வரதானே செய்யறாங்க. அவங்க நின்று கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்கட்டு. சுபத்ரா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்க பாரு. அந்த பையன் ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது போல. வேண்டாம் வேண்டான்னு சொல்லுதான். சுமதி அக்கா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? சிட்டுன்னு சொல்லலையா? சுபத்ராவுக்கு பையன் விரும்பிய பொண்ணு யாரு தெரியுமா? சிட்டுக்க நாத்தனாராக்கம். அப்படியே கதை போகுது. அதான் அந்த பையன் ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறான் போல. சிட்டு, உன்னை நாத்தனார் வீட்டுல ஏதாவது சொன்னாளா? ஏம்மா, அவ எங்கிட்டையும் ஒன்றும் சொல்றதில்ல, வீட்லயும் யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்றதில்ல. கல்லூலி மங்கையாக்கம். யாரு என்ன கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டா. அவளுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கல்ல? ஆமாக்கா, நிறைய அலைன்ஸ் வருதாக்கா. இந்த பொண்ணு ஒத்துக்கணும் இல்ல, ஒத்துக்கலன்னா என்ன பண்ணக்கா? அது எப்படி செட்டு? அவ இங்க ரூட் விடியா, அதுக்கப்புறம் அவ எப்படி ஒத்துப்பா? பேசாம நீங்க சுபத்ரா வீட்டுல போய் கேட்க வேண்டியதானே? என்னக்கா சொல்றீங்க? சுபத்ராக்கா ஒத்துப்பாங்களாக்கா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அக்கா. அவங்க பையனுக்கு எனக்கு நாத்துவ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அக்கா. எப்படி அக்கா போய் கேட்க முடியாங்க? சிட்டு, இதுல நீ தலையிட்டு இருக்காதா? தலையிட்டு அப்புறம் நீ தான் என்னது மண்டையை காஞ்சிட்டு ஓடணும். உன்னை மாப்பிள்ளைகிட்ட சொல்லு, மாமியார்ட்ட சொல்லு, அவங்க பார்த்துப்பாங்க.